நீங்கள் வந்து டியூக் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ளாஷியாக இருக்குது, அப்படி ஃப்ளாஷியாக வேணால் எனக்கு சட்டிலான ஒரு டிசைன் வேணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஜிக்ஸர் அப்படி இல்லைனா ஹார்னட் இல்லைனா டிவிஎஸ்ல வந்து அப்பாச்சி 200 சீரிஸ் இதெல்லாம் இல்லாமல் வேற ஒரு மாடல் வேணும் அப்படின்னா அங்கே தான் வந்து இந்த N250 வந்து இருக்குது. அந்த செக்மெண்ட்டில் இந்த இன்ஜினோட பவர் வந்து செகண்ட் பிளேஸை பிடிச்சிருக்கு, ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து ஜிக்ஸர். ஆனால் ஜிக்ஸர் வந்து இதை விட கொஞ்சம் பவர் அதிகமாக இருந்தாலும் விலையும் அதிகம், இதை விட ஒரு 30-40,000 அதிகமாக இருக்குது. இது வந்து அதை விட 30,000 கம்மியாக இருக்குது. இந்த 250cc 24.5 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, 21.5 நியூட்டன் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 150cc வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான இன்ஜினும் 250cc எல்லாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்மெண்ட் இருந்தது. ஆனா இப்போ 150cc எல்லாம் கம்ப்யூட்டர் மாதிரி ஆயிடுச்சு. ரெகுலரா ஆஃபீஸ் போறவங்க கூட மினிமம் ஒரு 150cc வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியாக்கு வந்துட்டாங்க. 250cc எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்தது. ஆனா இப்போ 250cc அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து ஒரு ரெகுலர் 150cc மாதிரி ஆயிடுச்சு. ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்கும் சிட்டியில் ஓட்டுறதுக்குமே 250cc வந்து போதும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து இப்போ வந்துருச்சு. ஸோ அதனால தான் எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் 250cc கண்டிப்பாக ஒரு மோட்டார் சைக்கிளை வச்சிருப்பாங்க.